இன்று தனது தேர்தல் பரப்புரையை தொடங்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள வடபத்திரகாளியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்கிறார். விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், விவரங்கள். விவசாய நெசவாளர்கள் மற்றும் செங்கல் உற்பத்தியாளர்களை இன்று தனது முதல் பயணத்தில் சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை இன்று தொடங்குகிறார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. முதல் நாளில் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் தனது பரப்புரையை தொடங்குகிறார். சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதியில் தொடங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், விவரங்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 234 தொகுதிகளுக்கும் இன்று சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். முதற்கட்டமாக இந்த சுற்றுப்பயணம் 40 தொகுதிகளை கவர் செய்ய இருக்கு. முதல் தொகுதியாக கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதியில தனது பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். அந்த பரப்புரை, மக்கள் சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இதில் உள்ளடக்கி இருக்கிறது. அதற்கு முன்பாக வனபத்திரகாளி அம்மன் மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் கோவில், அந்த அம்மன் கோவில்ல வனபத்திரகாளி அம்மன் கோவில்ல தற்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் சாமி தரிசனம் மேற்கொள்கிறார். அவருடன் அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள், குறிப்பாக இந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்த நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எஸ்பி வேலுமணியிலிருந்து இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தம்பிதுரை ஆகியோர் எல்லாருமே வந்திருக்கிறார்கள். இந்த பரப்புரையில் அவர் என்ன பேச போகிறார், எப்படி எதிர்கட்சியான திமுகவுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறார், ஆளும் தரப்பு இருக்கக்கூடிய எப்படி திமுகவுக்கு எதிர்ப்பாக அவரது பயணம் அமைய போகிறது என்பதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக முதல் நிகழ்ச்சியாக விவசாயிகள், நெசவாளர்கள், அதே போல செங்கல் உற்பத்தியாளர்களுடன் ஒரு கலந்துரையாடல் கூட்டமானது இதே மேட்டுப்பாளையம் பகுதியில் நடைபெற இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய இந்த 3 தரப்பை சார்ந்த விவசாயிகள் சொல்லக்கூடிய குறைகள், அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு இருக்கிறார். அவருடனும் இவர் கலந்துரையாட இருக்கிறார். இதுதான் இன்றைய முதல் நிகழ்ச்சியாக இருக்கிறது. அதன் பின்னர் கட்சி நிர்வாகி ஒருத்தர் இல்லத்தில் மதிய உணவு எடுத்துக்கொள்ளும் அவர் ஓய்வு எடுக்கிறார். பின்னர் 4 மணியில் மேட்டுப்பாளையம், கவுண்டம்பாளையம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதியில் உட்பட்ட பகுதிகளில் பரப்புரை, ரோட் ஷோ ஆகியவை நடக்க இருக்கு. அதுல பங்கேற்க இருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுபாஷ்.